தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம ரீவோகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் டீட், அதாவது ஒரு செட்டில்மெண்ட்டை செய்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற சில அம்சங்கள் வந்து பூர்த்தி ஆகலை. அப்போ நீங்கள் வந்து அந்த செட்டில்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்ன செய்கிறது? ஸோ செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யணும்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து செட்டில்மெண்ட் டீடை அதோட முக்கியத்துவம் என்ன, அதுக்கு என்னெல்லாம் தேவை, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் டீட்ஸ் அண்ட் டிராஃப்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ செட்டில்மெண்ட் முடித்ததுக்கப்புறம், ஸோ செட்டில்மெண்ட் வந்து என்ன ரீசனுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சில பாகம் இருக்குது. தட் இஸ் வந்து அப்பாவோ அம்மா மகனுக்கோ இல்லை அம்மா வந்து அவங்களுடைய மகன் மகளுக்கோ யாருக்கோ வந்து ஒரு gift மாதிரி வந்து அவங்களோட சொத்துக்களை அவங்க பேருக்கு, அதாவது இவங்க லைஃப் டைமுக்கு அப்புறமோ இல்லை எப்போ வந்து எந்த தேதியிலேருந்து அந்த என்டையர் சொத்துக்கான உரிமத்தை வந்து அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வழங்க போகிறோன்றத ஒரு டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து செட்டில்மெண்ட் டீட். ஸோ அந்த தேதிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து அதுக்கு உரிமையாளர் ஆகிறாங்க. இதில் வந்து எப்போ வந்து இதை ரத்து செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் செட்டில்மெண்ட் டீட் டிராஃப்ட் பண்ணும்போது இந்த ஆவணம் ரத்து செய்யறதுக்கு அதை எழுதி கொடுத்தவருக்கு உரிமை இருக்குதா இல்லையா அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை ரத்து செய்யலாம். ஸோ ரத்து செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்ப்போம். ஸோ ரத்து செய்கிறதுக்கான ஆவணம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து செட்டில்மெண்ட் ரத்து ஆவணம். ஸோ முதல்ல வந்து யாருக்கு இதை எழுதி கொடுத்தோமோ ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஸோ அவங்களோட எந்த சார் பதிவாளர் எண், அவங்களோட நேம் அண்ட் தென் காண்டாக்ட் டீட்டெயில், அந்த டீட்டெயில். அதுக்கப்புறம் யார் வந்து அதை யார் வந்து எழுதி கொடுத்தாரோ இதுக்கு முன்னாடி இந்த உரிமையாளர், ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் அண்ட் தென் அடையாள அட்டை எண் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து எழுதி கொடுத்தது, ஸோ எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ரத்து பத்திரம் என்னவென்றால், உனது பெயருக்கு, அதாவது நான் வந்து தாயாராக இருக்கேன் இல்லை தகப்பனாராக இருக்கேன், உனக்கு மேல் கொண்ட அன்புனால வந்து நான் ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸை, ஒரு சொத்துக்களை வந்து எழுதி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த பர்டிகுலர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். இதை வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினாலே அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை வந்து, அதாவது எதுக்காக அந்த சொத்துக்களை வழங்கணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பூர்த்தியாகலை, அதன்படி அவர் வந்து நடந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பத்திரத்தை, அதாவது எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்கிறேன் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட் மேட்டராக மென்ஷன் பண்ணுறோம். இப்போ வந்து வருகின்ற நடைமுறைக்கு ஏற்கனவே கொடுத்த செட்டில்மெண்ட் வந்து வரத்தக்கதல்ல, அதை வந்து ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிகள் முன்னிலையில் இதை வந்து மென்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லி இதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரத்து ஆவணம். ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே செட்டில்மெண்ட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் வேணும். அது என்ன டாக்குமெண்ட், எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்குது, அதோட டாக்குமெண்ட் ஆவணம் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் தென் உங்களோட டீட்டெயில் கொடுத்து இந்த சப்ஜெக்ட் மேட்டரை போட்டு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே கொடுத்துருந்த செட்டில்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்காக பண்ணுறது தான் இந்த செட்டில்மெண்ட் ரத்து ஆவணம். ஸோ நிறைய பேர் வந்து இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், அப்போ ரத்து செய்யணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த படிவத்தில் இருக்க இது வந்து ஒரு ஜென்ரல் டாக்குமெண்ட். ஸோ மேலும் சில தகவல் வந்து தேவைப்படும். பிகாஸ் ஒருத்தருடைய சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கங்கள் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடும். ஸோ ஜென்ரலாக இந்த விளக்கங்கள் முக்கியமாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து, ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரத்து செய்கிறதுக்கு முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ ரத்து செய்ய முடியும். ஸோ ரத்து செய்கிற முடியும்னு சொன்னால் ஏற்கனவே இருக்க டாக்குமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். செட்டில்மெண்ட்டோட வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம், அதில் என்னென்னலாம் தேவைன்றதையும் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரத்து செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டீட்டெயிலாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான பதிவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.